Hi teachers, this is part 2 video. So last பார்ட்டில் வந்து பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் குவாலிட்டிஸ் பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் டீச்சர் செய்யக்கூடாத சில மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா நம்ம மிஸ்டேக்ஸ் எதுவும் நம்ம செய்யாமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வைல் ரைட்டிங். அதாவது ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம போர்டில் எழுதும்போது ஒரு கேர்லெஸ்ஸாக சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோடு எழுதிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஐயோ, நான் மேடமே நான் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுடைய அட்மாஸ்பியரை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுத நம்ம பார்த்துக்கணும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் இஸ் மஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, நாம் வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஏன்னா தவறுதலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பின்னாடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கிளாஸுடைய நாய்ஸ் அதிகமாகிடும், சலசலப்பு அதிகமாகிடும். ஸோ உங்கள் லெசன்ஸ் வந்து கவனிக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ப்ரொனவுன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஐலாண்ட் அப்படின்ற வேர்டை இஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரில்லியன்ஸு. ஸோ அதனால் வந்து ப்ரொனவுன்சியேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கிளாஸில் ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தென் தேர்டு, டோன்ட் சே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். என்றைக்குமே வந்து நீங்கள் தவறுதலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டலோ தவறாவோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் நேமையோ மாற்றி ஏதாவது நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, அது நீங்கள் வந்து இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் போயிடும். ஐயோ, எங்கள் டீச்சரே பற்றிய தப்பு பண்ணுறாங்க, எங்கள் டீச்சருக்கே தெரியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாளைக்கு நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிவிடுங்க. இதனால் எந்த தவறும் கிடையாது. நெக்ஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், டோன்ட் யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் மேபி ஆர் மே நாட் பி. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இருக்கலாம், இப்படியும் நடந்திருக்கலாம், அப்படியும் போயிருக்கலாம், இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிலேஷன் ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஆசிலேஷன் மைண்ட் வந்துடும். ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு மைண்ட் செட்டப்பு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வராது. ஸோ அதனால் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக சொல்லுங்கள். இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்பவும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பி செல்ஃப் ப்ரவுட். அதாவது பார்த்திங்கன்னா, எப்பயுமே வந்து உங்களை நீங்களே புகழ்ந்து பேசுகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஏன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு போர் அடிச்சிடும். ஐயோ, இந்த டீச்சர் வந்தாருன்னு வச்சுக்கேன், அவங்கள பற்றி தான் பெருமையாக பேசுவாங்க. அப்படியே அவங்க அப்படி பண்ணாங்க, நாங்கள்லாம் எப்படி இருந்தோம், நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு அவங்கள பற்றி இன்னும் பெருமையாகவே பேசுவாங்கன்னு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்து என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றின பெருமையான விஷயங்களை சொல்லாதீங்க. சப்போஸ் நீங்கள் சின்ன வயசில் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸு அதை நாங்கள் திருத்திக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாமே தவிர, நான் அப்போல்லாம் வந்து இப்படி பண்ணேன், இதனால தான் ஜெயித்தேன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக பேசிக்கிட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கான்ஃபிடென்ட் போயிடும். தென் லாஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், டோன்ட் யூஸ் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கவனிக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோன்னு ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நடுவில் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், புரிஞ்சிருச்சா அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அண்டர்ஸ்டுடாமா அப்படின்வோம். ஆனால் இந்த அண்டர்ஸ்டுடான்ற வேர்டே நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி அண்டர்ஸ்டுடா அப்படின்னு நம்ம அடிக்கடி சொன்னோம்னு வச்சு பசங்களும் உள்ளே என்ன பண்ணுவாங்க, பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பாரேன் மறுபடியும் சொல்லுவாங்க பாரேன் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அண்டர்ஸ்டுடான்னு ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா அப்புறம் கிளியராக, புரிஞ்சுதா, தெரிஞ்சுதாம்மா அப்படின்னு வித்தியாசமான வேர்ட்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான்
உங்களை பற்றின எந்த ஒரு ரிமார்க்ஸும் கமெண்ட்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேச மாட்டாங்க. கிளாஸும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் கிளாஸ் ரூமு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 3ல் பார்க்கலாம்.